அந்த மேனேஜர் விஷயம் ஓப்பனாக சொன்ன எனக்கு பிடிக்கல. அவங்க பண்ண விதம் ரொம்ப ஹிப்போக்ரிட்டிக்கலாக இருந்துச்சு அவங்க நடந்த விதம். இன்னைக்கு செகண்ட் ப்ரோமோ வந்திருக்கு. இந்த ப்ரோமோவில் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புலி மாதிரி உள்ளே வந்த திவ்யா பூனே எப்படி மாறினாங்க, பூனே எப்படி செயல்பட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த ப்ரோமோ ரொம்ப சுருக்கமாக காமிக்குது. ஸோ அது எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரோமோலே வந்து விஷயம் நடந்திருக்கும். காலையில் வந்து கெஸ்ட்டில் வந்து சண்டை போட்டுருப்பாங்க. எங்களுக்கு வந்து சர்வீஸ் சரியில்லை, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, எப்படி இருக்கீங்க, யாருமே உங்களுக்கு சரியாக ரெஃபர் பண்ணுற மாதிரி சொல்லி திவ்யாட்ட பேசியிருப்பாங்க. ஸோ அதை கேட்டு வந்து திவ்யா வந்து வெளியே வந்து சத்தம் போட்டிருப்பாங்க. இன்னும் எனக்கு 5 மினிட்ஸ் ரெடி ஆகலாம், எனக்கு வேறு மாதிரி ஆயிடும் அப்படின்னு சத்தம் போட்டிருப்பாங்க. ஸோ அதுக்கு இப்போ ஃபீட்பேக் ரிப்ளை என்ன கேட்குது அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ இந்த செகண்ட் ப்ரோமோ வந்துருக்கு. ஸோ செகண்ட் ப்ரோமோவில் பார்த்தீங்கன்னா தீபக்கிட்ட வந்து துஷார் பேசிட்டு இருக்கிறாரு. அட் சேம் டைம் கனிகிட்ட வந்து இவங்க திவ்யா பேசிட்டாங்க. துஷார் என்ன சொல்கிறாருன்னா, அவங்க நடந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிக்கவே இல்லை, அவங்க ரொம்ப ஹாஸ்டாக நடந்துட்டாங்க, அவங்க வந்து ரொம்ப பாஷா இருந்தேன், ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி துஷார் வந்து கமெண்ட் பண்ணிட்டுருக்காரு. அது ஏதோ புதுசாக ஒரு வார்த்தை கூட சொன்னார், எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை. ஏதோ உங்களுக்கு பிடிச்ச கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அந்தாண்ட துஷார் அப்படி பேசிட்டு இருக்கும்போது இந்தாண்ட திவ்யா என்ன பேசிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா கனிகிட்ட, அக்கா இதுக்கு நான் பொறுப்பே இல்லைக்கா, எனக்கு தெரியவே தெரியாது, அவங்க சொன்னதான் நான் செஞ்சேன், நான் வந்து இன்டென்ஷனாக நானும் எனக்கு சுயமாக பண்ண கிடையாதுக்கா, அவங்க இந்த மாதிரி என்ன பண்ண வச்சாங்க, அவங்க ஒன்று சொல்லி அனுப்பிச்சாங்க, எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை, ஸோ என்ன பண்ணு தெரியாமல் நான் வந்து இப்படி பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆகிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இதுங்க ப்ராப்பராக நின்று ஸ்டாண்ட் பண்ணி நின்று பேசுகிறவங்களா இருந்தால் இப்போ பண்ணாங்க, இதுக்காக நான் இப்படி பண்ணேன், நான் தான் இந்த பொறுப்புன்னு சொல்லிட்டு பேசியிருக்கணும். பட் அப்படி பண்ணாமல் இதுக்கு நான் பொறுப்பு இல்லை, அவங்க தான் பொறுப்புன்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆகிறாங்க. ஸோ இது அவங்க கண்டிப்பாக அவங்களோட கேமுக்கு ட்ராபேக் தான் இருக்கும். மக்கள்கிட்ட இவங்க இப்படி தானே அப்படிங்கிற மாதிரி போய் சேர்ற மாதிரி தான் இருக்கும். இங்கே நடக்கிற விஷயம்லாம் மஞ்சள் நல்லா பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு கெஸ்ட்டாக உள்ளே வந்துட்டு வெளியே போகணும், என்ஜாய் பண்ணிட்டு போகணும் அப்படின்னு எங்களுக்கு டாஸ்க் கிடையாது. உள்ளே போயிட்டு இந்த விஷயத்தை செஞ்சுட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி தான் பிக் பாஸ் டாஸ்க் கொடுத்துருப்பாரு போலங்குது. ஸோ அதுக்கான ப்ராப்பராக பிளான் பண்ணி எல்லாம் சேர்ந்து பண்ணிட்டு இருக்க மாதிரி தான் இருக்குது. ஸோ இது இன்னும் எங்கெங்க போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். திவ்யாவும் விடாமல் பேசிட்டே தான் இருக்காங்க. ஏன்னா வந்து துஷார் வந்து இத்தனை நாளாக பேசாத, திடீர்னு 2 நாளாக வந்து பேசிட்டு இருக்கான். இத்தனை நாள் இருந்த இடமே தெரியாமல் இருந்துச்சு, அவன் எங்கே இருக்காங்களோ தெரியாமல் இருந்துச்சு. பட் இன்னைக்கு திடீர்னு நான் ஒன்று சொல்கிறேன் அப்படிங்கும்போது நீங்கள் எல்லாமே கிளம்பி போகிறீங்க, பட் அவன் மட்டும் நின்று பேசிட்டு இருக்கேன் அப்படிங்கும்போது இந்த வாரம் அவனுக்கு வந்து வீக்கெண்ட் கடைசி இல்லைங்களா, ஏன்னா நாமினேஷன் இருக்கான், ஸோ வெளியே போகிறேன்னு தெரிஞ்சு ஏதாவது பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்க மாதிரி தான் இருக்குது. ஸோ இத்தனை நாளாக பேசாத திடீர்னு இன்றைக்கி பேசுறது என்ன அவசியம் இருக்குது, பேசிட்டாங்கன்னா அதே இப்படி வந்து பேசிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி அவன் இன்டென்ஷன்லாம் வந்து ஸ்கோர் பண்ணுற மாதிரி பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி நியாயம் சொல்லிட்டு இருக்காங்க. திவ்யா வந்து கனிட்ட கத்த சொன்னாங்களா, நீங்க அங்க போய் கேட்டுக்கோங்க. நேத்துல இருந்து பேசுனா எனக்கு புரியல, 28 நாள் பேசாத, இன்னைக்கு என்ன 2 நாள் வந்து பேசுறாங்க. திவ்யாவும் முடிஞ்ச வரைக்கும் கடைசி வரைக்கும் சமாளித்து பார்த்தாங்க, எவ்வளவோ பேசி பார்த்தாங்க, பட் பேசி சமாளிக்க முடியல அப்படின்னு தெரிஞ்ச உடனே கடைசியாக நீங்கள் பிக் பாஸ் அந்த ஹோட்டலை ரன் பண்ணாமல் போங்க, என்னால் சமாளிக்க முடியல, இது உங்கள் இஷ்டம், இனிமேல் நான் பேச தயாராக இல்லை, நான் எதுவும் நடத்த தயாராக இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க வாக் அவுட் பண்ணிட்டாங்க. ஸோ இதனால தான் சொல்கிறேன், அவங்க புலியாக உள்ள என்ட்ராகி பூனையாக மாறிட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அந்த இந்த வீடியோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்க, லைக் பண்ணாமல் பார்த்துட்டீங்க, அந்த 2யும் பண்ணி விட்ருங்க, எனக்கு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். நீங்க ஹோட்டல் ரன் பண்ணுங்க.